வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி வாய்க்கால் தூர்வாறுதல் மற்றும் பராமரிப்பு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரியின் 1வது மற்றும் 3வது வாய்க்காலில் தூர்வாரும் பணி மற்றும் பராமரிப்பு செய்தல் பணிக்காக ரூபாய் 7,46,548 மதிப்பில் பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் திருமதி முத்தம்மா அவர்கள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் அவர்கள், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், நீர்ப்பாசன பிரிவு செயல் பொறியாளர் திரு பக்தவக்ஷலம் அவர்கள், உதவி பொறியாளர் மதிவாணன் அவர்கள், இளைநிலை பொறியாளர் திரு பிருத்திவிராஜ் அவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் திரு செந்தாமரை ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேற்கண்ட பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக 12 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலமாக கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணித்தலைவர் ராஜபிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெரிய கடை காவல் நிலையத்திலும் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் புகாரின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலமாக முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால் தூர்வாறுதல் மற்றும் பராமரிப்பு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிதாசன் நகர், ஐயப்ப சுவாமி நகர் மற்றும் மில் சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களில் தூர்வாறுதல் மற்றும் பராமரிப்பு பணிகள் செய்தல் பணிக்காக ரூபாய் 3,08,229 மதிப்பில் பணி துவக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் திருமதி முத்தம்மா அவர்கள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் அவர்கள், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் திரு பக்தவக்ஷலம் அவர்கள், உதவி பொறியாளர் மதிவாணன் அவர்கள், இளைநிலை பொறியாளர் திரு பிருத்திவிராஜ் அவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் திரு கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேற்கண்ட பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக 12 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிறந்தநாள் விழா கொண்டாடிய கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகுவிற்கு முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகு அவர்கள் தனது பிறந்தநாளை இன்று தனது தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டாடினார். இந்நிலையில் பிறந்தநாள் விழா கொண்டாடிய அவருக்கு முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி பாஜக கட்சியின் தலைவர் திரு ராமலிங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாராயணசுவாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி நடைபெறவுள்ள அணிவகுப்பின் இறுதிக்கட்ட ஒத்திகை இன்று நடைபெற்றது. சுதந்திர தின விழா வருகின்ற 15ஆம் தேதி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரியிலும் அரசு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அணிவகுப்பிற்கான ஒத்திகைகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில்
இறுதிக்கட்ட ஒத்திகை கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் காவல்துறையினர், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினர் கலந்து கொண்டனர். அணிவகுப்பு வீரர்கள் ஒழுங்கான அணிவகுப்பு, நடைவரிசை அமைப்பு உள்ளிட்டவற்றை மேற்கொண்டு தீவிரமாக ஒத்திகையில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழா நாளன்று அணிவகுப்பு நிகழ்ச்சி எவ்வித குறைபாடுமின்றி சிறப்பாக நடைபெறும் வகையில் பாதுகாப்பு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்கான இறுதிக்கட்ட பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி நகர பகுதிகளில் கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் இயக்க தடை விதித்து போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் சாலை விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு போக்குவரத்து போலீசார் மற்றும் கனரக வாகன உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோரிமேடு காவலர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தலைமை தாங்கினார். எஸ்பி பக்தவட்சலம் முன்னிலை வகித்தார். இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் டிப்பர் லாரி, மினி லாரி மற்றும் கனரக வாகன உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கனரக வாகன உரிமையாளர்கள் தங்களின் பல்வேறு குறைகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். தொடர்ந்து பேசிய சீனியர் எஸ்பி திவ்யா, புதுச்சேரியில் தற்போது சாலை விபத்துக்கள் அதிகரித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்து மிகுதியான நேரங்களில் அதிவேகமாக இயக்கப்படும் கனரக வாகனங்களால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் விபத்தில் சிக்கியிருப்பது நடக்கிறது. ஆகவே பள்ளி, கல்லூரிகளில் அமைந்துள்ள இடங்களில் குறிப்பிட்ட வேகத்தில் மட்டுமே வாகனங்களை இயக்க வேண்டும். நகர பகுதிகளில் சாலை விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுகிறது. இதனை மீறி கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட பைக் பேரணி நடைபெற்றது. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர்நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பிரம்மாண்ட பைக் பேரணி நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் ராணுவ வீரர் ஜோனையன், மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்து முன்னின்று நடத்தினர். பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தேசிய கொடியை ஏந்தியபடி இருசக்கர வாகனங்களில் பங்கேற்றனர். முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பேரணி கடற்கரை சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலை அருகே நிறைவடைந்தது. தொடர்ந்து சிங்காரவேலர் சிலைக்கு பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள 4 நியாய விலை கடைகளில் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 நியாய விலை கடைகளில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு, விநியோகம், தரம் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் உள்ள சிரமங்கள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களின் குறைகள் மற்றும் கைரேகை பதிவு தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோவும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியை அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார். பொதுமக்களுக்கு தரமான பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பாகூர் மணப்பட்டு அரசு பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பாகூர் மணப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் கலைச்செல்வி வரவேற்புரையாற்றினார். தலைமை ஆசிரியர் கணேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவர் மற்றும் புதுச்சேரி யூனிவர்சல் மனித உரிமை பாதுகாப்பு கழக துணைத் தலைவர் சாண்டலியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கியதுடன் அனைவருக்கும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். சட்டக்கல்லூரி மாணவர்கள் அரவிந்தன், ஜமுனா, ரவி, முனியப்பன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லதா மாஸ்டர், ரவீந்திரன், ரோஷன், ஓய்வு பெற்ற NLC அதிகாரி நடராஜன், பத்மா, தொழிலதிபர் ரமேஷ் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக ஆசிரியர் மஞ்சு நன்றி உரையாற்றினார்.
புதுச்சேரி விலையனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழாவை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி விலையனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் காலை இரவு என இரு வேளைகளிலும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்புற தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு திருத்தேரில் வைக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய ஆணையர் குமரன், கோவில் நிர்வாக அலுவலர், உபயதாரர்கள், சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி நல்லவாட்டில் கப்பல் ஊழியர் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிய மீன் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 30 சவர நகை, ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த நலவாடு மீனவ கிராமம் தெற்கு தெருவை சார்ந்த விஜயேந்திரன், வயது 41. இவர் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி முகுந்தவதி, வயது 31. நேற்று வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். அப்போது வீட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகைகள், ரூபாய் 1.50 லட்சம் ரொக்கப்பணம் திருடப்பட்டதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியை சார்ந்த மீன் வியாபாரி அன்பரசனை, வயது 35 என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அன்பரசன் விஜயேந்திரனுடன் நண்பராக பழகி அவரது வீட்டிற்கு சகஜமாக சென்றுள்ளார். முகுந்தாவதி வீட்டு சாவி, பீரோ சாவி வைக்கும் இடங்களை நோட்டமிட்டு திருடியதும் தெரிய வந்தது. அவர் திருடிய நகைகளில் 10 சவர நகைகளை மட்டுமே உருக்கி தனது தோழி மாலதி என்பவர் மூலமாக கடலூரில் உள்ள ஒரு நகை கடையில் விற்றதும் தெரிய வந்தது. மாலதியை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த மே மாதம் அதே ஊரை சார்ந்த நந்தினி என்பவர் வீட்டினுள் புகுந்து 15 சவர நகையை அன்பரசன் திருடியதும் தெரிய வந்தது. சிறப்பாக பணியாற்றி 24 மணி நேரத்தில் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் உள்ளிட்ட போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். காரைக்காலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோதண்டராமர் கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் கோவில் பத்து ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ திரிநேத்திர தசபூஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மஞ்சள், திரவிய பொடி, பால், பழங்கள், தேன், நெய், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம், சகஸ்கர நாமம், அர்ச்சனை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி, பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ கோதண்டராமர் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த ஆஞ்சநேயரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே நடந்த வாலிபர் கொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே பெரிய காட்டுப்பாளையத்தை சார்ந்த சசிகுமார், வயது 31, கடந்த 10ஆம் தேதி ரங்காரெட்டிப்பாளையத்தில் மர்ம கும்பலால் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டு பின்னர் வீச்சருவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரெட்டிச்சாவடி போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தியது. புதுச்சேரியை சார்ந்த கூலிப்படை கொலையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ரங்காரெட்டிப்பாளையத்தை சார்ந்த ஏழுமலை, வயது 47, அவரது மகன் பெருமாள், வயது 19, சின்னதுரை, வயது 45, புதுச்சேரி கண்டக்டர் தோட்டத்தை சார்ந்த வின்சென்ட் ராஜ், வயது 24, பிரியதர்ஷி நகரை சார்ந்த துளசிமணி, வயது 19, ஜெயமூர்த்தி என்ற கவாலி, வயது 29, மடுவுப்பேட்டை சார்ந்த அரவிந்தன் என்ற விக்ரம், வயது 20, ஜீவா நகரை சார்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் பிரியதர்ஷி நகரை சார்ந்த 15 வயது சிறுவன் என 9 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 வீச்சருவாள்கள், 6 செல்போன்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 7 பேர் கடலூர் மத்திய சிறையிலும் 2 சிறுவர்கள் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டனர். மணவெளி தொகுதியை சார்ந்த 18 பயனாளிகளுக்கு ரூபாய் 18 லட்சம் திருமண உதவித் தொகையினை
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களை சார்ந்த மணமகள்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம், ஆண்டியார் பாளையம், கொருக்கமேடு உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 18 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தமாக ரூபாய் 18 லட்சத்திற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை உதவி பொறியாளர் அன்பழகன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பத்தில் தேசிய கொடி ஊர்வலத்தை முன்னாள் சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தனியார் பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு தலைவர்களின் வேடமணிந்து தேசிய கொடிகளுடன் பங்கேற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் மீண்டும் பள்ளியை சென்றடைந்தது. நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதியின் தலைவர் லட்சுமிகாந்தன், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டில் போதையில் இருந்த பிரபல ரவுடி மொபைல் போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானூர் அடுத்த பூத்துறை கிராமத்தை சார்ந்த சுமன், வயது 33. இவர் மீது சேதராப்பட்டு, காலாப்பட்டு, திருபுவனை, டி.கே. நகர் உள்ளிட்ட போலீஸ் ஸ்டேஷன்களில் கஞ்சா, அடிதடி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. பிரபல ரவுடியான இவர் தற்போது சேதராப்பட்டு அருகே உள்ள தமிழக பகுதியான ஆகாசப்பட்டு, பாப்பஞ்சாவடி பகுதியில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மதுபான பாரின் கேண்டீனில் சப்ளையராக வேலை செய்து வந்தார். போதையில் கேண்டீனில் இருந்தவர்களிடம் பிரச்சனையில் ஈடுபட்டதால் வேலையை விட்டு நிறுத்திவிட்டனர். இதனால் மன உளைச்சலடைந்த சுமன் சேதராப்பட்டு விநாயகர் கோவில் அருகே உள்ள மொபைல் போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தகவல் அறிந்த சேதராப்பட்டு போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று டவர் மீது இருந்த சுமனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தன் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாகவும், கேண்டீனில் மீண்டும் வேலை கொடுத்தால்தான் கீழே இறங்குவேன் என்றும் போலீசாரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து பார் கேண்டீனில் இருந்து வந்தவர் மீண்டும் வேலை தருவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து தவறில் இருந்து மெதுவாக கீழே இறங்கிய சுமன் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பி ஓடினார். பின் தொடர்ந்து ஓடிய போலீசார் சுமனை பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். புதுச்சேரி காவல்துறையின் IRPN பிரிவில் காலியாக உள்ள சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் IRPN சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்காக மொத்தம் 1871 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதனையடுத்து தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு இன்று தொடங்கியது. தேர்வு நடைபெறும் கோரிமேடு காவலர் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தேர்வில் பங்கேற்கும் இளைஞர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தேர்வு நடைமுறைகள் முறையாக நடைபெறுவதற்காக கடுமையான கட்டுப்பாடுகளும் அமல்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் உடல் திறன் தேர்வின் போது இளைஞர்களுக்கு உடல்நலக் குறைவு அல்லது காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் முதலுதவி மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேர்வில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு உடல் தகுதி தேர்வு தொடர்பான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. தேர்வு நடைபெறும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை DIG சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தேர்வு பணிகளை SP ரங்கநாதன் தலைமையிலான காவல்துறையினர் ஒருங்கிணைத்து மேற்கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் தனது குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டிற்கு போலீசார் சென்று விசாரணை நடத்தி அச்சுறுத்தியதாக காக்ரோச் ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தனது குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டிற்கு போலீசார் சென்று விசாரணை நடத்தி அச்சுறுத்தியதாக காக்ரோச் ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வந்ததற்கு இந்த விசாரணைக்கும் தொடர்புள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு புதுச்சேரி போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகை மற்றும் VIPக்கள் வருகை தரும் பகுதிகளில் வழக்கமான பாதுகாப்பு விசாரணை மட்டுமே நடைபெற்று வருவதாகவும், இதன் ஒரு பகுதியாகவே சௌரதாஸ் வீட்டிலும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர்.
மேலும் யாருடைய வீட்டிற்குள்ளும் உள்நோக்கத்துடன் போலீசார் செல்லவில்லை என்றும் அப்பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பான விவரங்கள் குறித்து வழக்கமான பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். சௌரதாஸின் குற்றச்சாட்டும் போலீசாரின் மறுப்பும் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் டாக்டர் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகைகள் ரூபாய் 10,000 கொள்ளையடித்த வழக்கில் ஆற்காட்டை சார்ந்த சுந்தர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு இந்திராநகர் விரிவாக்கத்தை சார்ந்த வினோத் நபில்சன் தனியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜென்சி பிரிசில்லா மத்திய அரசு ஊழியராக உள்ளார். கடந்த 25ஆம் தேதி தம்பதியினர் வெளியூர் சென்றிருந்தனர். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 45 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 10,000 கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சைக்கிளில் வந்த நபர் வீட்டை உடைத்து கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து கோரிமேட்டிலிருந்து திண்டிவனம், ஆரணி, ஆற்காடு, ஆம்பூர் வரை 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் ஆற்காட்டை சார்ந்த சுந்தர் கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அவரை தேடி வந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் சாலையில் சைக்கிளில் வந்த சுந்தரை போலீசார் பிடித்தனர். அவரிடமிருந்து பையில் இரும்பு ராட் மற்றும் தங்க நகைகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணைகள் ஆற்காட்டை சார்ந்த செந்தில்குமார் வயது 41, மோகனவேல் வயது 41 ஆகியோரின் உதவியுடன் வீட்டை உடைத்து கொள்ளையடித்ததை சுந்தர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 270 கிராம் தங்க நகைகள், ரூபாய் 1.12 லட்சம் ரொக்கம், சைக்கிள், இரும்பு ராட் மற்றும் டாடா ஏஸ் வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சுந்தர் மீது புதுச்சேரியில் ஏற்கனவே 6 திருட்டு சம்பவங்களில் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி காரைக்கால் கடற்கரை சாலையில் விழா ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதனையொட்டி நடைபெற்ற ஒத்திகைகள் அமைச்சர் தேசிய கொடியேற்றுதல், காவல்துறை மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு, மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை செய்து பார்க்கப்பட்டன. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச், மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுபம் சுந்தர் கோஷ் ஆகியோர் மேற்பார்வையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலய ஆடிப்பூர தேர் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழா கொடியேற்றத்துடன் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தேர் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர் திருவிழா நடைபெற்றது. அப்போது ஊர் மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டும் சுவாமிக்கு தீபாரதனை காண்பித்தும் சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.